இன்றைக்கி டீ குடிக்கிறேன், உடம்பு சரியில்லை. இல்லாட்டி காலையில் டீ குடிக்கிற பரம்பரை கிடையாது நான். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து தாய் செடி. நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தது. இதுலேருந்து ஏகப்பட்ட செடி வளர்த்தாச்சு. இது வந்து அஸ்வகந்தா கன்று. இது வந்து நம்ம வளர்ப்போம் இல்லையா, பெருசு. இங்கே பாருங்கள், இதோட கன்று. இது எப்படி பயன்படுத்துகிறேன்னே தெரில, நானும் வச்சுருக்கேன். இது வந்து நல்ல செடி. இது நல்ல ஒரு ரகம். இது நல்ல ரகம். கேளுங்க, இதோட கலரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லோருக்கு இதில் இந்த இது பாருங்கள், இது எல்லோருக்கா. ஆமாம், இந்த மின்ட்டு வேற பூ பூத்துருக்கு. இந்த செடியிலேருந்து எடுத்து வளர்த்து இதே போல் கன்று வச்சுருக்கேன். ஆனால் ஒருத்தரும் வாங்க வரமாட்டேன்றாங்க. இங்கே பாருங்கள், இந்த இலை இருக்கு இல்லையா, இதை வந்து டீ போட்டு குடிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி இலை, அழகான இலையை எடுத்து பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்லாம். அப்புறம் வேறு என்ன செய்யலாம், கற்பூரவள்ளி இலையை வச்சு சிலர் வந்து அதை சாறு எடுத்து தலைவலிக்கு தடவலான்றாங்க. நிறையா இதில் யூஸ் இருக்குது. ஆனால் அந்த மக்கள் வந்து யாருமே வாங்க வரமாட்டேன்றாங்க. என்ன தான் பண்ணுறது? நான் இது போல் பெரிய பாட்டில் போட்டு வச்சுருக்கேன். இந்த பூச்செடியை பற்றி சொல்கிறேன் கேளுங்க. இங்கே பாருங்கள், இதோட இந்த பூ இருக்கு இல்லையா, அந்த விதை வந்து அதுவே கீழே விழுந்து அதுவே முளைச்சிக்கிட்டே இருக்கும். நான் வாங்கினது ஒரு 4 செடி தான். இப்போ இங்கே பாருங்கள், இது இருக்கா, யாருக்காவது கொடுக்கலான்னு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கலரு டிசைன். இங்கே பாருங்கள். இல்லை, எனக்கு ஏன் இங்கே உட்காந்து இந்த செடியை பூவை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இது வந்து அதுவே கீழே விழுந்து அதுவே முளைச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு செடி வாங்கினோம்னு வச்சுக்கோங்க, அது எப்போவுமே அப்புறம் மறுபடியும் செடி வாங்க தேவையில்லை. சரி, யாருக்காவது கொடுக்கலான்னு நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ கன்று இருக்குன்னு, நிறையா கன்று இருக்குது. ஏன்னா அதுவே விழுந்து முளைச்சிக்கும். அது யாருக்காவது கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த வச்சுருக்கேன். அதில் பாருங்கள் எவ்வளோ விதை இருக்குது. சில செடியெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது, பெரிய பெரிய செடியாக இருக்குது. இது பாருங்கள் ஒரு எப்படி இருக்குங்க. நான் இந்த மாமரத்துக்கு இந்த ஸ்ப்ரே தண்ணி வரமாட்டேங்குதுன்னு வெட்டிக்கிட்டே. இது வந்து வாட்டர் மெலன் வந்து இதுவாகிடுச்சு, கம்போஸ்ட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இதை வெட்டிட்டேன். இது என்ன பண்ணுறேன்னே எனக்கு தெரில. அதாவது அஸ்வகந்தா வேரில் தான் சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சில இலையை எடுத்து டீ போட்டு குடிக்கிறாங்களா, எனக்கு தெரியல. எனக்கு சரியான ப்ரூஃப் இல்லாமல் நான் எப்படி மற்றவங்களுக்கு கொடுக்குறது இந்த செடியை, எனக்கு தெரியல. எனக்கு அது சரியான விஷயமானு தெரியாமல் விற்கக்கூடாதுன்னு இருக்கேன். சரியா, இந்த பூ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யாருக்காவது வேணும், இந்த